வணக்கம். கமலா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். புதுச்சேரியில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது சுதந்திர தின விழா. தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் முதலமைச்சர் ரங்கசாமி. காமராஜர் நகர் தொகுதியில் வாய்க்கால்களில் கழிவு நீரை சுத்தப்படுத்தும் பணி. புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நுண்ணுயிரி பாக்டீரியாக்கள் தெளிப்பு. BSNL வணிக பகுதி வாடிக்கையாளர்களுக்கு சிறப்பு சலுகைகள். சுதந்திர தினத்தை முன்னிட்டு அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். சுதந்திர தினத்தை முன்னிட்டு கடற்கரை சாலையில் நடைபெற்ற விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி தேசிய கொடி ஏற்றி வைத்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். நாட்டின் 80வது சுதந்திர தின விழாவையொட்டி காலை 8:55 மணிக்கு காந்தி திடலுக்கு காரில் வந்த முதலமைச்சர் ரங்கசாமியை தலைமைச் செயலாளர் சரத் சௌஹான் வரவேற்றார். தொடர்ந்து முதலில் தமிழ்தாய் வாழ்த்து, வந்தே மாதரம் இசைக்கப்பட்டது. காலை 9 மணிக்கு முதலமைச்சர் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். அப்போது தேசிய கீதம் இசைக்கப்பட்டது. இதையடுத்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை முதலமைச்சர் பார்வையிட்டார். பின்னர் மேடைக்கு திரும்பிய அவர் சுதந்திர தின உரையாற்றினார். விடுதலை போராட்ட வீரர்களுக்கு வீர வணக்கம் தெரிவித்த முதலமைச்சர் ரங்கசாமி, புதுச்சேரியில் நேர்மையான, வெளிப்படையான தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். அரசின் மீது மக்கள் வைத்துள்ள அசைக்க முடியாத நம்பிக்கையின் காரணமாக இந்த வெற்றி கிடைத்துள்ளதாகவும், 5வது முறையாக முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள தாம் அனைத்து தரப்பு மக்களின் எதிர்பார்ப்புகளையும் பூர்த்தி செய்து புதுச்சேரியை வளமிக்க மாநிலமாக மாற்றுவேன் என்றும் கூறினார். புதுச்சேரியில் நாளொன்றுக்கு 2 லட்சம் லிட்டர் பால் பதப்படுத்தும் திறன் கொண்ட பால் பதப்படுத்தும் தொழிற்சாலை உருவாக்கப்பட்டு வருவதாகவும், 34 கோடி ரூபாய் மதிப்பில் அதன் மூலம் ஐஸ்கிரீம் உற்பத்தி தொழிற்சாலையை பாண்லே மூலம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள குடும்பங்களை சேர்ந்த ஒவ்வொரு குடும்ப தலைவிக்கும் மாதாந்திர உதவித்தொகை 2500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்பட்டு வருவதாகவும், இதன் மூலம் 65,000 குடும்ப தலைவிகள் பயனடைந்து வருவதாகவும் தெரிவித்தார். பிரதமரின் மின் பேருந்து திட்டத்தின் கீழ் போக்குவரத்து துறை 200 கோடி ரூபாய் வருமானம் ஈட்டியுள்ளதாகவும் முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்தார். மேலும் இந்திரா காந்தி சதுக்கம் மற்றும் ராஜீவ்காந்தி சதுக்கம் ஆகியவற்றை இணைக்கும் வகையில் 483 கோடி ரூபாய் மதிப்பில் மேம்பாலம் அமைக்க மத்திய அரசு பணியாணை வழங்கியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். தொடர்ந்து சிறப்பாக பணியாற்றிய காவல்துறையினருக்கு பதக்கங்கள் மற்றும் விருதுகளை வழங்கி பாராட்டினார். தொடர்ந்து காவல்துறையினர், ஊர்காவல் படையினர், NCC, NSS மற்றும் அரசு தனியார் பள்ளி மாணவர்களின் கண்கவர் அணிவகுப்பு நடைபெற்றது. இதையடுத்து மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகளும், போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசளிப்பு விழாவும் நடைபெற்றது. சுதந்திர தின விழாவையொட்டி புதுச்சேரி முழுவதும் 2500 காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். விமான நிலையம், புதிய பேருந்து நிலையம், ரயில் நிலையங்கள், வணிக வளாகங்கள், கடற்கரை பகுதிகள், வழிபாட்டு தலங்கள் மற்றும் மாநில எல்லை சோதனை சாவடிகளில் தீவிர கண்காணிப்பும் சோதனையும் மேற்கொள்ளப்பட்டது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் மக்கள் சந்திப்பு நடைபயண பிரச்சாரம் நடைபெற்றது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் நாடு தழுவிய மக்கள் சந்திப்பு நடைபயண பிரச்சாரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. புதுச்சேரி மாநிலம் ஏம்பலம் தொகுதிக்குழு சார்பில் ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை திட்டமிட்ட அடிப்படையில் ஏனாம் தொகுதிக்குழு சார்பில் நேற்று ஏம்பலம் டிவி நகர் சந்திப்பில் இருந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஏம்பலம் தொகுதி செயலாளர் பெருமாள் தலைமையில் மக்கள் சந்திப்பு நடைபயண பிரச்சார சந்திப்பு நடைபெற்றது. இந்த நடைமேடை பிரச்சார நோக்கங்களை விளக்க உரையாற்றி நடைபயணத்தை துவக்கி வைத்தார். நடைபயணம் ஏம்பலம், செம்பியபாளையம், புதுக்குப்பம், கோர்க்காடு, தனிக்குப்பம், கரிக்கலாம்பாக்கம் வழியாக அரங்கனூர், சேலியமேடு, கிருமாம்பாக்கம், மகாத்மா காந்தி சந்திப்பு, சார்காசிமேடு, பின்னாச்சிக்குப்பம், ஆதிக்கப்பட்டு, சத்யாநகர், குடியிருப்பு பாளையம், சுப்பையா நகர் சந்திப்பில் தெருமுனை கூட்டம் நடத்தி பாத யாத்திரை முடிக்கப்பட்டது. இந்த பாத யாத்திரையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் ஏம்பலம் தொகுதிக்குழு உறுப்பினர்கள், தொகுதி துணை செயலாளர் பக்தவச்சலம், இந்திய மாதர் தேசிய சம்மேளனத்தின் மாநில நிர்வாக குழு உறுப்பினர் ஆனந்தவள்ளி நாராயணசாமி, ஆகாஷ், ஆறுமுகம், நடேசன், மாயவன், முருகன்,
அமுல்ராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்து நடைபயணத்தில் பேசினர். நடைபயணத்தை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தோழர் மாசிலாமணி சிறப்புரையாற்றி நடைபயணத்தை முடித்து வைத்தார். நாட்டின் 80வது சுதந்திர தின விழாவை ஒட்டி நெட்டப்பாக்கம் சிவன் கோவிலில் உள்ள மகாத்மா காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து தேசிய கொடியினை அமைச்சர் ராஜவேலு ஏற்றி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் நெட்டப்பாக்கம் தொகுதிக்குட்பட்ட சிவன் கோவில் அருகில் உள்ள மகாத்மா காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து 80வது சுதந்திர தின விழாவில் 75 அடி உள்ள கம்பத்தில் தேசிய கொடியை அமைச்சர் ராஜவேலு ஏற்றினார். இந்த நிகழ்ச்சியில் நெட்டப்பாக்கம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், பள்ளி மாணவ மாணவிகள், அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்கள், ஊர் பொதுமக்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர். விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது. தட்டாஞ்சாவடி ஒழுங்குமுறை விற்பனை கூடம் பாழடைந்து கிடப்பதால் சமூக விரோத செயல்கள் நடைபெறும் நிலையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி தட்டாஞ்சாவடி பகுதியில் ராஜீவ்காந்தி சிக்னல் அருகே முருகா திரையரங்கம் பின்புறம் அமைந்துள்ள ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தின் கட்டிடங்கள் தற்பொழுது பயன்பாடின்றி கிடப்பதாக கூறப்படுகிறது. பல இடங்களில் கதவுகள் உள்ளிட்ட பாதுகாப்பு வசதிகள் இல்லாததால் இரவு நேரங்களில் யார் வேண்டுமானாலும் உள்ளே சென்று வரும் சூழல் இருப்பதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். கட்டிடத்தின் உள்ளே மதுபாட்டில்கள், குப்பைகள் உள்ளிட்டவை கிடப்பதுடன் கடுமையான துர்நாற்றமும் வீசுவதாக பொதுமக்கள் கூறுகின்றனர். அருகிலேயே மதுபான கடை செயல்பட்டு வருவதால் அங்கிருந்து வாங்கப்படும் மதுபானங்களை சிலர் இந்த வளாகத்திற்குள் கொண்டு வந்து பயன்படுத்திவிட்டு காலி பாட்டில்களை அங்கேயே வீசி செல்வதாகவும் மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் போதைப் பொருள் பயன்பாடு உள்ளிட்ட சமூக விரோத செயல்கள் நடைபெறுவதாகவும் சிறுவர்கள் உள்ளிட்ட சிலர் இந்த வளாகத்திற்குள் வந்து செல்வதாகவும் பொதுமக்கள் தெரிவிப்பது கவலையை ஏற்படுத்தியுள்ளது. அரசுக்கு சொந்தமான இந்த ஒழுங்குமுறை விற்பனை கூடம் பொதுமக்கள் அதிகம் பயன்படுத்தும் முக்கியமான பகுதியில் அமைந்துள்ள நிலையில் பயன்பாடின்றி பாழடைந்து கிடப்பது ஏன் எனவும் மக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். விவசாயிகளின் பயன்பாட்டுடன் தொடர்புடையதாக இருந்த இந்த வளாகத்தை மீண்டும் அரசு பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்பது பொதுமக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. கட்டிடங்களை முறையாக சுத்தம் செய்து பராமரிப்பு பணிகளை மேற்கொண்டு தேவையான பாதுகாப்பு வசதிகளை ஏற்படுத்தி அரசு துறையின் பயன்பாட்டிற்கோ அல்லது பொதுமக்களுக்கு பயனளிக்கும் வகையிலோ மாற்றலாம் என அவர்கள் தெரிவிக்கின்றனர். குற்ற செயல்கள் நடைபெற்ற பிறகு நடவடிக்கை எடுப்பதை விட அவை நடைபெறுவதற்கான சூழலை முன்கூட்டியே தடுப்பதே சிறந்த பாதுகாப்பு என கூறும் பொதுமக்கள் வளாகத்தை உடனடியாக சுத்தம் செய்து பாதுகாப்பாக மூடுவதுடன் காவல்துறையின் கண்காணிப்பையும் தீவிரப்படுத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள தட்டாஞ்சாவடி ஒழுங்குமுறை விற்பனை கூடம் மீண்டும் பயன்பாட்டிற்கு வருமா அல்லது பாழடைந்த நிலையில் தொடர்ந்து கிடக்குமா என்பதை தற்போது அப்பகுதி மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. இந்திய நாட்டின் 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு வில்லியனூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் வட்டாட்சியர் சந்தோஷ்குமார் தேசிய கொடி ஏற்றி பள்ளி மாணவர்களுக்கு இனிப்புகள் வழங்கினார். நமது இந்திய திருநாட்டின் 80வது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு வில்லியனூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் துணை ஆட்சியர் குமரன் தலைமையில் வருவாய் அதிகாரி பிருத்திவி முன்னிலையில் வில்லியனூர் வட்டாட்சியர் சந்தோஷ்குமார் பள்ளி மாணவர்கள் முன்னிலையில் காவல்துறை மரியாதையுடன் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். பின்னர் தேசிய கீதம் இசைத்து தேசிய கொடிக்கு மரியாதை செலுத்தியதை தொடர்ந்து பள்ளி மாணவர்களுக்கு இனிப்புகள் மற்றும் எழுது பொருட்கள், நோட்டு புத்தகங்கள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் துணை வட்டாட்சியர் தமிழரசன், வருவாய் ஆய்வாளர்கள் ஜெயபாலாஜி, பார்த்திபன், வினோத், சுக்தேவ் மற்றும் கிராம நிர்வாக அலுவலர்கள், கிராம உதவியாளர்கள் மற்றும் வருவாய்த்துறை அலுவலகத்தை சார்ந்த ஊழியர்கள், பள்ளி மாணவர்கள், பெற்றோர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு தேசிய கொடிக்கு மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி அரவிந்தர் ஆசிரமத்தின் அரவிந்தரின் 154வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. புதுச்சேரியில் உள்ள ஸ்ரீ அரவிந்தர் ஆசிரமம் சார்பில் அரவிந்தரின் 154வது பிறந்த நாள் இன்று சிறப்பாக அனுசரிக்கப்பட்டது. இதையொட்டி அதிகாலை முதலே அரவிந்தர் ஆசிரமத்திற்கு ஏராளமான பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் வருகை தந்து அரவிந்தருக்கு மரியாதை செலுத்தினர். சிறப்பு வழிபாடுகள் மற்றும் ஆன்மீக நிகழ்வுகள் நடைபெற்றன. பக்தர்களின் தரிசனத்திற்காக அதிகாலை 4 மணி முதல் மாலை 5 மணி வரை அரவிந்தர் மற்றும் அன்னை பயன்படுத்திய அறைகள் திறந்து வைக்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து தமிழகம் மட்டுமின்றி பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்திருந்த பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து அறைகளை பார்வையிட்டு ஆன்மீக அனுபவத்தை பெற்றனர். பிறந்தநாள் நிகழ்வையொட்டி ஆசிரமம் மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக காணப்பட்டது. பக்தர்களின் வருகையை முன்னிட்டு தேவையான பாதுகாப்பு மற்றும் ஒழுங்குமுறை ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்தன. இந்திய நாட்டின் 80வது சுதந்திர தின விழா
விழாவை முன்னிட்டு வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் ஆணையர் பிரபாகரன் தேசிய கொடி ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். இந்திய நாட்டின் 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் பிரபாகரன் பள்ளி மாணவர்கள் முன்னிலையில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். மேலும் தேசிய கொடி ஏற்றி வைத்து தேசிய கொடிக்கு மரியாதை செலுத்தியதை தொடர்ந்து தேசிய கீதம் இசைக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் உள்ளாட்சி கண்காணிப்பாளர் சுகுமார், இளநிலை பொறியாளர்கள், உதவி பொறியாளர்கள், கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலக ஊழியர்கள், பள்ளி மாணவர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டு தேசிய கொடிக்கு மரியாதை செலுத்தினர். மேலும் சுதந்திர தின விழாவில் கலந்து கொண்ட பள்ளி மாணவர்களுக்கு இனிப்புகள் மற்றும் எழுது பொருட்கள் வழங்கப்பட்டன. சுதந்திர தின விழாவில் புதுச்சேரி நடிகர்கள் பல்வேறு வேடங்களில் பங்கேற்றனர். புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடைபெற்ற 80வது சுதந்திர தின விழாவில் புதுச்சேரியை சேர்ந்த நடிகர்கள் பல்வேறு வேடங்கள் மற்றும் கதாபாத்திரங்களை ஏற்று கலந்து கொண்டனர். விழாவில் பங்கேற்ற நடிகர்களை நடிகர் சங்க தலைவர் மற்றும் நடிகருமான பாண்டி செல்வம் நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார். பல்வேறு வேடங்களில் பங்கேற்று விழாவை சிறப்பித்த புதுச்சேரி நடிகர்களின் முயற்சிக்கு பாராட்டுகளும் தெரிவிக்கப்பட்டன. நெட்டப்பாக்கம் கொம்யூன் அலுவலகத்தில் சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது. நெட்டப்பாக்கம் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சியில் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். உதவி பொறியாளர் ராமலிங்கேஸ்வர ராவ், இளநிலை பொறியாளர் சுப்பிரமணியன் மற்றும் அலுவலக ஊழியர்கள், துப்புரவு பணியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து நெட்டப்பாக்கம் பஞ்சாயத்திற்குட்பட்ட அனைத்து கிராமங்களிலும் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. பிரசிடென்சி மேல்நிலை பள்ளி அணிவகுப்பு மரியாதையில் முதலிடம் பெற்று கோப்பையை வென்றது. புதுச்சேரியில் நடைபெற்ற 80வது சுதந்திர தின விழா அணிவகுப்பு மரியாதையில் தனியார் பள்ளிகள் பிரிவில் ரெட்டியார்பாளையம் பிரசிடென்சி மேல்நிலை பள்ளி தொடர்ந்து 3வது முறையாக முதலிடம் பிடித்து கோப்பையை வென்றது. வெற்றி பெற்ற மாணவர்களை பள்ளியின் தாளாளர் டாக்டர் கிறிஸ்டி ராஜ், முதல்வர் ஜெயந்தி ராணி, துணை முதல்வர் ஆரோக்கியதாஸ் ஆகியோர் பாராட்டி வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மாணவர்களின் சாதனைக்கு உறுதுணையாக இருந்த ஆசிரியர்கள், பயிற்சியாளர்களை பாராட்டி கௌரவப்படுத்தினர். சின்னையன்பேட் அரசு பள்ளியில் சுதந்திர தின விழா லயன்ஸ் சங்கம் சார்பாக கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி சின்னையன்பேட்டை அரசினர் பள்ளியில் 80வது சுதந்திர தின விழா புதுச்சேரி காஸ்மோபாலிட்டன் லயன்ஸ் கிளப் சார்பில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விழாவில் பள்ளி மாணவர்களுக்கு பரிசுகள் மற்றும் இனிப்புகள் வழங்கப்பட்டன. லயன்ஸ் கிளப் தலைவர் ஸ்ரீதர் பிள்ளை, செயலாளர் ரவிச்சந்திரன், முன்னாள் கவர்னர் சுபாஷ் சந்திரபோஸ், முன்னாள் தலைவர் கிருஷ்ணமூர்த்தி, சாம்ராஜ், சித்ராதேவி, விவேகானந்தன் உள்ளிட்டோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். விழாவில் கலந்து கொண்ட அனைவரையும் பள்ளி தலைமை ஆசிரியை வரவேற்றார். தொடர்ந்து மாணவர்களுக்கு பரிசுகள் மற்றும் இனிப்புகள் வழங்கப்பட்டன. வீராம்பட்டினம் அருள்மிகு செங்கழுநீர் அம்மன் ஆலய கோவில் தேரோட்டத்தில் 3000 பக்தர்களுக்கு தொழிலதிபர் கணபதி சொந்த செலவில் அன்னதானம் வழங்கினார். புதுச்சேரி வீராம்பட்டினம் அருள்மிகு செங்கழுநீர் அம்மன் கோவில் தேரோட்டத்தை முன்னிட்டு ஆண்டுதோறும் தேரோட்டத்திற்கு வரும் பக்தர்களுக்கு தொழிலதிபர் கணபதி ஏற்பாட்டின் பேரில் அன்னதானம் வழங்கப்படுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு நடைபெற்ற தேரோட்டத்திற்கு வருகை புரிந்த சுமார் 3000 பக்தர்களுக்கு தொழிலதிபர் கணபதி ஏற்பாட்டின் பேரில் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முன்னாள் சபாநாயகர் ஏம்பலம் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி ஆகியோர் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் பத்திர எழுத்தர் சங்கீதா கணபதி, செழியன், வேல்முருகன், செந்தில் உள்ளிட்ட நிர்வாகிகள், உறவினர்கள், நண்பர்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். ஜிப்மரில் 100 அடி உயரத்தில் தேசிய கொடி ஏற்றப்பட்டது. புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை வளாகத்தில் 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு 100 அடி உயரத்தில் அமைக்கப்பட்டுள்ள பிரம்மாண்ட தேசிய கொடி ஏற்றப்பட்டது. ஜிப்மர் இயக்குனர் டாக்டர் வீர் சிங் நேகி தேசிய கொடியை ஏற்றி மரியாதை செலுத்தினார். ஜிப்மர் வளாகத்தில் கம்பீரமாக பறந்த தேசிய கொடியை மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவ பணியாளர்கள், மாணவர்கள் உள்ளிட்டோர் பெருமிதத்துடன் பார்வையிட்டனர். சுதந்திர தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற இந்த நிகழ்வு ஜிப்மர் வளாகத்தில் தேசப்பற்றை வெளிப்படுத்தும் வகையில் அமைந்தது. புதுச்சேரி லட்சிய ஜனநாயக கட்சி அலுவலகத்தில் சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டினின் அறிவுறுத்தலின்படி இந்தியாவின் 80வது சுதந்திர தின விழா ரெட்டியார்பாளையத்தில் உள்ள லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைமை அலுவலகத்தில் கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் நிர்வாக பொதுச் செயலாளர் ராம்குமார் தேசிய கொடியை ஏற்றி வைத்து கட்சி நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் மற்றும் உறுப்பினர்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். சுதந்திர தின விழாவை முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு கூட்டத்தில் நாட்டின் சுதந்திரத்திற்காக பாடுபட்ட சுதந்திர போராட்ட தியாகிகள் மற்றும் வீரர்களின் தியாகங்கள் குறித்து எடுத்துரைக்கப்பட்டது. அவர்களின் தியாகத்தையும் நாட்டின் விடுதலைக்காக அவர்கள் ஆற்றிய பங்களிப்பையும் நினைவு கூர்ந்து மரியாதை செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் பிரபாகரன், கட்சி செயலாளர்கள், பொறுப்பாளர்கள், வார்டு தலைவர்கள், பூத் தலைவர்கள், கட்சி நிர்வாகிகள் மற்றும்
ஏராளமான உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். சுதந்திர தினத்தை முன்னிட்டு பிஎஸ்என்எல்லின் சிறப்பு சலுகைகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு பிஎஸ்என்எல் புதுச்சேரி வணிக பகுதி சார்பில் வாடிக்கையாளர்களுக்கு பல்வேறு சிறப்பு சலுகைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. ₹1 இலவச சிம் வழங்கும் ஃப்ரீடம் பிளான் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இதில் தினமும் 1 GB டேட்டா, 100 SMS மற்றும் வரம்பற்ற குரல் அழைப்புகள் 24 நாட்களுக்கு வழங்கப்படும். இந்த சலுகை ஆகஸ்ட் 12ஆம் தேதி முதல் செப்டம்பர் 12ஆம் தேதி வரை நடைமுறையில் இருக்கும். மேலும் 2399 ப்ரீபெய்ட் திட்டத்தில் ரீசார்ஜ் செய்வோருக்கு கூடுதல் கட்டணமின்றி 47 நாட்கள் செல்லுபடியாகும் காலம் நீட்டிக்கப்பட்டு மொத்தம் 412 நாட்கள் சேவை வழங்கப்படும். பிஎஸ்என்எல் மொபைல் வாடிக்கையாளர்களுக்கு இலவச என்டர்டெயின்மெண்ட் டிவி சேவையும் மாதம் ₹1111 என்ற சிறப்பு கட்டணத்தில் 12 OTT தளங்களுடன் ஃபைபர் சூப்பர் பிளஸ் OTT திட்டமும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தொலைதூர மற்றும் அடர்ந்த வனப்பகுதிகளில் பயன்படுத்தக்கூடிய சேட்டலைட் போன் சேவையையும் பிஎஸ்என்எல் விரிவுபடுத்தி வருகிறது. ஏனும் பாலயோகி மைதானத்தில் 80வது சுதந்திர தின விழாவை ஒட்டி அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் தேசிய கொடியேற்றி வைத்தார். ஏனாம் ஜிஎம்சி பாலயோகி விளையாட்டு மைதானத்தில் 80வது சுதந்திர தின விழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் புதுச்சேரி அரசின் பொதுப்பணித்துறை அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் தேசிய கொடியை ஏற்றி காவல்துறையின் அணிவகுப்பு மற்றும் பல்வேறு நிகழ்வுகளின் மரியாதையை ஏற்றுக்கொண்டார். நாட்டின் சுதந்திரத்திற்காக உயிர் தியாகம் செய்த மாவீரர்களை நினைவு கூறும் வகையில் நடைபெற்ற விழாவில் தேசப்பற்று மற்றும் தேசிய ஒற்றுமையை வலியுறுத்தும் நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. அரசு அதிகாரிகள், காவல்துறையினர், மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் நடவடிக்கையின் அடிப்படையில் காமராஜர் நகர் தொகுதி முழுவதும் வாய்க்கால்களில் கழிவு நீரை சுத்தப்படுத்தி புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி துர்நாற்றத்தை போக்க நுண்ணுயிரி பாக்டீரியாக்கள் தெளிக்கப்பட்டன. புதுச்சேரி லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் அறிவுறுத்தலின்படி காமராஜ் நகர் தொகுதி முழுவதும் வாய்க்கால்களில் கழிவு நீரை சுத்தப்படுத்தி புதிய தொழில்நுட்பத்தை செயல்படுத்தி கழிவு நீரில் துர்நாற்றத்தை போக்க நுண்ணுயிர் பாக்டீரியாக்களை கிருஷ்ணா நகர் பகுதியில் முழுவதும் இன்று தெளிக்கப்பட்டது. இதனால் அப்பகுதி மக்கள் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களுக்கு நன்றி தெரிவித்தனர். இதேபோல் இத்திட்டம் காமராஜ் நகர் தொகுதி வாய்க்கால் முழுவதும் செயல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. சோரப்பட்டு பாரதி ஆங்கில உயர்நிலைப் பள்ளியில் 80வது சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சோரப்பட்டு பாரதி ஆங்கில உயர்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியை டாக்டர் சுசிலா சம்பத் தலைமை தாங்கி தேசிய கொடியை ஏற்றி வைத்து மாணவ மாணவிகளின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். தேசிய தலைவர்களின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து தமிழ்தாய் வாழ்த்து, வந்தே மாதரம் மற்றும் தேசிய கொடி பாடல் மாணவ மாணவிகள் பாடினர். பள்ளியின் தலைமை ஆசிரியை டாக்டர் சுசிலா சம்பத் சுதந்திர தின வரலாற்றையும் தேச தலைவர்கள் பற்றியும் சிறப்புரையாற்றினார். சுதந்திர போராட்ட வரலாற்றினை நினைவு கூறும் வகையில் ஆசிரியை நிர்மலா சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து மாணவர்கள் தேச தலைவர்களைப் போல் மாறுவேடம் அணிந்து வந்தனர். கலை நிகழ்ச்சிகள், நடனம், நாடகம் போன்றவை நடைபெற்றது. மாணவர்களை பாராட்டி பள்ளி முதல்வர் சுசிலா சம்பத் பரிசுகள் வழங்கி சிறப்பித்தார். விழாவில் ஆசிரியர்கள், பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டனர். இறுதியாக பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன. பள்ளியின் நிர்வாக இயக்குநர் டாக்டர் மோகன்குமார் நன்றி உரை ஆற்றினார். சுதந்திர தின விழாவை முன்னிட்டு ஏம்பலம் சட்டமன்ற உறுப்பினர் மோகன்தாஸ் தேசிய கொடி ஏற்றி வைத்து மாணவ மாணவிகளுக்கு இனிப்புகள் மற்றும் நோட்டு புத்தகங்களை வழங்கினார். இந்திய திருநாட்டின் 80வது சுதந்திர தின விழாவையொட்டி இந்தியா முழுவதும் தேசிய கொடியை ஏற்றி அதற்கு மரியாதை செய்தனர். அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநிலம் ஏம்பலம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியான கிருமாம்பாக்கம் மெயின் ரோட்டில் 4 முனை சந்திப்பில் ஏம்பலம் சட்டமன்ற உறுப்பினர் மோகன்தாஸ் கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றி வைத்து அதற்கு சிறப்பு செய்தனர். பிறகு நிகழ்வில் கலந்து கொண்ட மாணவ செல்வங்களுக்கு நோட்டு புத்தகம் மற்றும் இனிப்புகள் வழங்கி சுதந்திர தின விழாவை சிறப்பாக கொண்டாடினர். இதில் ஏம்பலம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள், ஊர் முக்கியஸ்தர்கள், பெரியோர்கள், இளைஞர்கள் என திரளாக கலந்து கொண்டு சுதந்திர தின விழாவை மிக சிறப்பாக கொண்டாடினர். தவளக்குப்பம் நேஷனல் பள்ளியில் சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி தவளக்குப்பம் நேஷனல் ஆங்கில உயர்நிலைப் பள்ளியில் சுதந்திர தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. பள்ளியின் தாளாளர் டாக்டர் எழிலரசி கிரண்குமார் அனைவரையும் வரவேற்றார். பள்ளியின் சேர்மன் டாக்டர் கிரண்குமார் விழாவிற்கு தலைமை தாங்கினார். விழாவில் பள்ளியின் டிரஸ்டியும் பாஜக ஓபிசி மாநில அணி தலைவருமான சக்தி கிருஷ்ணராஜ் மற்றும் சிறப்பு விருந்தினர் ஆடிட்டர் லட்சுமி ஆகியோர் சுதந்திர விழாவின் சிறப்புகள் குறித்தும் மற்றும் நம் நாட்டு விடுதலைக்காக போராடிய தலைவர்களின் சாதனைகள் குறித்தும் விளக்க உரை வழங்கினர். முன்னதாக சுதந்திர தின விழாவினை முன்னிட்டு மாணவ மாணவியர் தேசிய கொடி பேரணியில் அணிவகுத்து சென்றனர்.
தேசிய கொடி பேரணியை புதுச்சேரியின் முன்னாள் சட்டமன்ற சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இப்பேரணி விழாவில் பல்வேறு முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். பேரணியில் மாணவர்கள் சுதந்திர போராட்ட வீரர்கள் போல் வேடம் அணிந்து வந்து பார்வையாளர்களை கவர்ந்தனர். அதனைத் தொடர்ந்து சுதந்திர தினத்தை முன்னிட்டு மாணவ மாணவிகளுக்கு பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டன. போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டப்பட்டன. சுதந்திர தினத்தை முன்னிட்டு மாணவ மாணவிகளின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. பள்ளியின் தலைமை ஆசிரியை உமா நன்றி உரை வழங்கினார். விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளியின் ஆசிரியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். கீழ்புத்துப்பட்டு சுவாமி விவேகானந்தர் ஊரக சமுதாய கல்லூரியில் 80வது சுதந்திர தின விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. கீழ்புத்துப்பட்டு சுவாமி விவேகானந்தர் ஊரக சமுதாய கல்லூரியில் இன்று 80வது சுதந்திர தின விழா உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது. தொடக்கமாக கல்லூரி விளையாட்டு திடலில் கல்லூரி மாணவர்கள் பேண்ட் வாத்தியம் இசைக்க முதல்வர் அனுராதா சுப்பிரமணியன் முன்னிலையில் ஸ்வில்லிங் பவுண்டேஷன் இந்தியா டிரஸ்டி பிந்து விஜய் மோடி தேசிய கொடி ஏற்றி வைத்தார். விழாவில் மாணவ மாணவிகள் கல்லூரி மேலாளர் ஸ்ரீவித்யா ஸ்ரீராம் முன்னிலையில் கொடி பாடல், தாயின் மணிக்கொடி பாரீர் மற்றும் ஜெயதி ஜெயதி பாரத மாதா எனும் தேசபக்தி பாடல் பாடப்பட்டது. தொடர்ந்து கல்லூரி அரங்கில் நடைபெற்ற சிறப்பு சுதந்திர தின விழாவை சிறப்பு விருந்தினர் முதல்வர், மேலாளர் மற்றும் முதன்மை செயல் அலுவலர் ஸ்ரீராம் சுப்பிரமணியன் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார். தொடர்ந்து விடுதலை போரில் தியாகம் செய்த சுதந்திர போராட்ட வீரர்களுக்கும் பாரத மாதாவிற்கும் புகழஞ்சலி செய்யப்பட்டது. விழாவில் சிறப்பு விருந்தினரை முதன்மை செயல் அலுவலர் ஸ்ரீராம் சுப்பிரமணியன் முன்னிலையில் முதல்வர் அனுராதா சுப்பிரமணியன், மேலாளர் ஸ்ரீவித்யா ஸ்ரீராம் நினைவு பரிசு வழங்கி கௌரவித்தனர். சிறப்பு விருந்தினர் பிந்து விஜய் மோடி தனது சுதந்திர தின உரையில் சுதந்திரத்திற்காக விலை மதிக்க முடியாத தனது இன்னுயிரை தியாகம் செய்த வீரர்களை நினைவு கூர்ந்தார். சரியான எதிர்கால வளர்ச்சிக்கு, சரியான வேலைக்கு கனவு காணுங்கள். நமக்கு உண்மையான சுதந்திரம் கிடைத்ததால் தான் நாம் இங்கு அனைவரும் மகிழ்ச்சியுடன் கூடியுள்ளோம். சுதந்திர இந்தியாவில் ஒவ்வொரு இளையோரும் திறன்கள் படைத்தவர்கள், கண்ணியம் மிகுந்தவர்கள் மற்றும் வாய்ப்புகளை பெற தகுதியுடையவர்கள். மாணவர்கள் ஒரு குறிப்பிட்ட காரணத்திற்காக மட்டுமின்றி ஆத்ம நிர்பரதா, தன்னம்பிக்கையுடன் வாழ்வதற்கு இங்கு தொழிற்கல்வி பயில்கிறீர்கள். இக்கல்லூரியில் நீங்கள் தொழிற்கல்வியை பயின்று திறன்மிக்கவராக மாறும் போது உங்களுக்காக மட்டும் சம்பாதிப்பது இல்லை, நீங்கள் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் கிராமத்தையும் நமது தேசத்தையும் கட்டமைக்கிறீர்கள். நிற்பதே சுதந்திரத்தின் உண்மையான பொருள். தொடர்ந்து கல்லூரி நிறுவனர் இயக்குனர் சுப்பிரமணியத்தை நினைவு கூர்ந்தார். ஒருவர் சொந்த காலில் நிற்க தொழிற்கல்வியும் திறமையும் அவசியம் என்பதை முழுமையாக நம்பினார். கிராமப்புற இளையோர் பின்தங்கிவிடக் கூடாது என்பதற்காக சுவாமி விவேகானந்தர் ஊரக சமுதாய கல்லூரியை அவர் தொடங்கினார். மாணவர்கள் கற்கும் கட்டிடம், தொழிற்பயிற்சி கூடம், பயிற்சி செய்யும் இயந்திரங்கள், கற்பிக்கப்படும் பாடங்கள் அனைத்தும் திரு ஜி.வி. சுப்பிரமணியன் அவர்களின் தொலைநோக்கு பார்வையில் உருவானவை. இறுதியாக சுதந்திர போராட்ட வீரர்களுக்கும் திரு ஜி.வி. சுப்பிரமணியன் அவர்களுக்கும் மரியாதை செலுத்தும் விதமாக நான் சொல்லும் உறுதிமொழியை பின்பற்றுங்கள். திறமைசாலியாக இருங்கள். உங்கள் தொழிலில் தேர்ச்சி பெறுங்கள். உங்கள் பகுதியில் சிறந்த மின்சார நிபுணராக, தையல்காரராக, கணினி இயக்குபவராக அல்லது நீங்கள் தேர்ந்தெடுத்த துறை வல்லுநராக உருவிடுங்கள். மேலும் ஒழுக்கமாக இருங்கள். கடின உழைப்பும் நேர்மையும் விட்டுக் கொடுக்க முடியாதவை என்று எங்களுக்கு எங்கள் ஆசிரியர் கற்பித்தார் என மாணவர்களிடையே நினைவு கூர்ந்தார். சேவையாற்றுங்கள். உங்கள் திறமையை பயன்படுத்தி மற்றவர்களை மேம்படுத்துங்கள். அதுதான் இக்கல்லூரி நிறுவனர் இயக்குனர் திரு ஜி.வி. சுப்பிரமணியன் அவர்களின் வாழ்க்கையாக இருந்தது என நினைவு கூர்ந்தார். தொடர்ந்து நர்சிங் பிரிவில் படிக்கும் ஹாசினி மற்றும் ஆதிலட்சுமி விடுதலை போராட்ட வீரர் வ.உ. சிதம்பரம் மற்றும் சர்தார் வல்லபாய் பட்டேலின் தியாகங்களை நினைவு கூர்ந்தனர். ஆட்டோமொபைல் பிரிவு மாணவர் மற்றும் நர்சிங், தையல் கலை, பியூட்டிஷியன் பயிலும் மாணவிகள் சிறப்பு யோகாசனம் செய்து காட்டினர். பியூட்டிஷியன் பிரிவு படிக்கும் மாணவிகள் சமூக விழிப்புணர்வு நாடகம் நடித்து காட்டினர். தொடர்ந்து 80வது சுதந்திர தின விழா கட்டுரை போட்டி, ஓவிய போட்டி, பேச்சு போட்டியில் பங்கேற்று வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ் மற்றும் பரிசு வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியின் நிறைவாக கல்லூரி மேலாளர் ஸ்ரீவித்யா ஸ்ரீராம் நன்றி தெரிவிக்க தேசிய கீதத்துடன் விழா இனிதே நிறைவடைந்தது. சுதந்திர தின விழாவை முன்னிட்டு திண்டிவனம் ரயில் நிலையத்தில் ரயில்வே பாதுகாப்பு படை மற்றும் காவல்துறையினர் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். இந்தியாவின் 80வது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு நாடு முழுவதும் எந்தவித அசம்பாவித சம்பவங்களும் ஏற்படாத வகையில் பல்வேறு கட்ட சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் ரயில் நிலையத்தில் ரயில்வே பாதுகாப்பு படை காவல்துறை ஆய்வாளர் தேவேந்திரன் தலைமையில் திண்டிவனம் நகர காவல் சிறப்பு உதவி ஆய்வாளர் முருகன், ரயில்வே பாதுகாப்பு படை உதவி ஆய்வாளர் ஹரி மோகன் மீனா, சுரேஷன் மற்றும் ரயில்வே பாதுகாப்பு படை காவல்துறையினர், திண்டிவனம் காவல்துறையினர் கொண்ட குழுவினர் நடைமேடை, வாகனம் நிறுத்துமிடங்கள் மற்றும்
ரயில்களின் பயணிகளின் உடைமைகள் ஆகியவற்றை மெட்டல் டிடெக்டர் மூலம் தீவிர சோதனை மேற்கொண்டனர். திண்டிவனம் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் ஆடிப்புற திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. திண்டிவனம் இலுப்பை தோப்பு ராஜாம்பேட்டை வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மனுக்கும் அருள்மிகு மீனாட்சி அம்மனுக்கும் ஆடிப்பூர விழாவை முன்னிட்டு அர்ச்சகர் சதாசிவம் அலங்கார வண்ணத்தில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகமும் சந்தனக்காப்பு மற்றும் வளையல் அலங்காரமும் செய்து மகா தீபாராதனையும் ருது சாந்தி பூஜையும் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சீர்வரிசை தட்டுகளுடன் ராஜராஜேஸ்வரி அம்மனின் அருளையும் மீனாட்சி அம்மன் அருளையும் பெற்று மகிழ்ச்சி அடைந்தனர். ஆலய நிர்வாகிகள் சார்பில் சுரேஷ்குமார், தினேஷ்குமார் ஏற்பாடு செய்திருந்தனர். ஆலய தலைவர் அன்னை சந்தானம் அனைவருக்கும் நன்றி கூறினார். திண்டிவனம் பகுதியில் நகரமன்ற தலைவர் நிர்மலா ரவிச்சந்திரன் தலைமையில் சுதந்திர தின விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. நாட்டின் 80வது சுதந்திர தினம் நாடு முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக திண்டிவனம் காந்தி சிலைக்கு திண்டிவனம் நகரமன்ற தலைவர் நிர்மலா ரவிச்சந்திரன் தலைமையில் நகராட்சி அலுவலர்கள், நகரமன்ற உறுப்பினர்கள் காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தி பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினர். இதேபோல் திண்டிவனம் கிளை நூலகத்தில் ஓய்வு பெற்ற பட்டதாரி ஆசிரியர்கள் மற்றும் கல்லூரி நலசங்க மாவட்ட தலைவர் தியாகராஜன் தலைமையேற்று தேசிய கொடி ஏற்றி வைத்தார். இதில் நகராட்சி ஆணையர் ஓய்வு பெற்ற கிருஷ்ணராஜ், வாசகர் வட்ட தலைவர் ஏழுமலை, பேராசிரியர் கல்யாணி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை காவலர் கலைவேந்தன் சிறப்பாக செய்திருந்தார். லயன் சங்கம் சார்பில் இந்தியாவின் 80வது சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது. திண்டிவனம் சோழமண்டலம் லயன் சங்கம் மற்றும் முப்படை முன்னாள் ராணுவ வீரர்கள் நலசங்கம் இணைந்து திண்டிவனம் மன்னார்சாமி கோவில் JSR திருமண மண்டபத்தில் ஜான் அம்புரோஸ் தலைமை ஏற்றிட, செயலாளர் வெங்கடேசன் வரவேற்புரையாற்றிட, லயன் சங்க சாசன தலைவர் அன்னை சந்தானம் தேசிய கொடியை ஏற்றி வைத்து வீரவணக்க உரையாற்றினார். நிகழ்ச்சியில் லயன்ஸ் சங்கம் மற்றும் முப்படை முன்னாள் ராணுவ வீரர் PM ஏழுமலை அவர்களுக்கு சால்வை அணிவித்து பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டார். கேசவன், பால்ராஜ், ரவிக்குமார், வாழ்வியல் நிபுணர், லயன்ஸ் செயலாளர் அயூப் அலி, பொருளாளர் இப்ராஹிம், நவநீதன், ஆரோக்கியராஜ், ரங்கநாதன், இளமுருகு, ஐயம்மாள், மதிவாணன், சுரேஷ்குமார், பாலமுருகன், தினேஷ்குமார், காதர் பாஷா, மணிகண்டன், சாலிவாணன், வினோத், முரளி, கண்ணன், மோகன்குமார் மற்றும் பலர் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினர். பொருளாளர் ஜாகிர் ஹுசேன் நன்றி உரையாற்றினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதுச்சேரியில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது சுதந்திர தின விழா. தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் முதலமைச்சர் ரங்கசாமி. காமராஜர் நகர் தொகுதியில் வாய்க்கால்களில் கழிவு நீரை சுத்தப்படுத்தும் பணி. புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நுண்ணுயிரி பாக்டீரியாக்கள் தெளிப்பு. BSNL வணிக பகுதி வாடிக்கையாளர்களுக்கு சிறப்பு சலுகைகள். சுதந்திர தினத்தை முன்னிட்டு அறிவிப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.